கதைக்கிற விளங்குதா? Yes, sir. ஓகே. இது வந்து நாங்கள் Yes, ஐக்காவால் sir. எல்லாரும் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிப்ளமா எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்பீங்க. இப்போ நிறைய பேர் அப்படி இது பண்ணிக்கிறீங்க, பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ரைட், சந்தோஷம். அதில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இது நாங்கள் எங்களோட கோர்சஸ் வந்து டோட்டலாக உங்களோட ஸ்கில்ஸையும் உங்களோட பிஸ்னஸ் இதையும் டெவலப் பண்ணுறதுக்குரிய இதுகளை தான் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். எங்களோட ஒப்ஜெக்டிவும் அதான். ரைட், உங்களுக்கு டிகிரியை தந்து அப்புறம் ஜொப் இல்லாமல் வைக்கிறது இல்லை. இப்போ அந்த வகையில் எங்களோட டிப்ளமா அட்வான்ஸ் டிப்ளமாலாம் நீங்கள் உங்களுக்கு இப்போ ஃபார்முலேஷன் எல்லாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். ரைட், ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட் செய்யணும், என்ன மாதிரி இது பண்ணணும். அப்போ ஆல்ரெடி விற்று பார்த்து இது பண்ண ஆக்களுக்கு ஆர்என்டி செஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து நிற்பீங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது எப்படி? ரைட், அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எங்களுக்கு போகிறதா இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு அது புக்கில் படிக்க இயலாது. எங்களுக்கு பயணங்கள் இதுகளில் தான், அனுபவங்களால் தான் எங்களுக்கு அதுகளை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த டிசம்பரில் நல்ல சான்ஸ் ஒன்று வந்திருக்கு. 2 எக்ஸ்போ, ஒன்று மும்பையில் நடக்குது, அடுத்தது அகமதாபாத்தில் நடக்குது. ரெண்டும் வேற வேற காஸ்மெட்டிக் இதிலே இன்டர்நேஷனலி ரெக்கமெண்டட் ஹை எக்ஸ்போ 2 நடக்குது. ரைட், அப்போ ரெண்டும் கிட்ட கிட்ட டேட்டில் நடக்கிறது இன்னொரு சான்ஸ். ரெண்டும் 2 வீக்கெண்ட்ஸில் நடக்குது. அப்போ எங்களுக்கு ஒரேடியா போயிட்டு ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட், அப்போ அந்த வகையில் தான் இது பண்ணிக்கிறோம். டேட் வந்து விழுது, நினைக்கிறேன் டிசம்பர் 4 ஒரு எக்ஸ்போ மும்பையில் நடக்கும். அது முடிஞ்சு மும்பையில் அந்த சில பெர்ஃப்யூம் மற்ற இதுகள் நிறைய இருக்குது மும்பையில். அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு போய் பார்த்து அதுகளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இப்போ உங்களுக்கு காஸ்மெட்டிக் தேவையான ஃப்ரெக்ரன்ஸ் அது இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து கொண்டு செலக்ட் பண்ணி கொண்டு இது பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்போலேயும் இருக்குது, அதே நேரம் மும்பை மார்க்கெட்லேயும் ஓரளவு ஐடியா ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது பிறகு நாங்கள் அகமதாபாத்து போவோம், அங்கேயும் காஸ்மெட்டிக் எக்ஸ்போ இருக்குது. ப்ளஸ் அகமதாபாத் என்னத்துக்கு விசேஷம்ண்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் அது அகமதாபாத். ரைட், அதாவது மிஷினரிஸ். இப்போ காஸ்மெட்டிக் உங்களுக்கு தேவையான பிளெண்டர் ஆயிக்கலாம், ஹோமோஜனைசர், ஸ்டெபிலைசர், ரைட், எம்எல்சிஃபை, இப்படி நிறைய இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு தேவையான மிஷினரிஸ் உங்களுக்கு நல்ல மலிவாக எடுத்துக்கொள்ளலாம். நல்ல குவாலிட்டி மிஷினரிஸ் நல்ல மலிவாக எடுத்துக்கொள்ளலாம் அகமதாபாத்தில். ரைட், சைனாலேயும் இருக்குது, இங்கேயும் அகமதாபாத்லேயும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதுகளை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ரைட், இதில் நோக்கம் எங்களோட இந்த ஒப்ஜெக்டிவோட விசிட்ட நோக்கம் வந்து முதலாவது ஒப்ஜெக்டிவ் வந்து வேர்ல்டு எங்கே இருக்குது காஸ்மெட்டிக்கில் என்று சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று எடுத்து அதை பற்றின ஒரு நாலேஜ் ஒன்றை பெற்றுக்கொள்கிறது தான் என்னோட முதலாவது ஒப்ஜெக்டிவ். அதே நேரம் இந்த எக்ஸ்போஸில் வந்து இன்க்ரீடியன்ட் சப்ளையர்ஸை கண்டக்ட் நீங்கள் டிரெக்டாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அப்போ உங்களுக்கு அவங்களோட ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன, ரீட்டைல் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ மினிமம் குவான்டிட்டி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரே கூரையில் நீங்கள் ஒரு 200-300 பேர்கிட்ட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். ரைட், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கு பாவிக்கலாம், லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்திருக்கு, அப்டேட்ஸ் என்ன, ரைட், அதுகளை எங்களுக்கு நிறைய இது பண்ணி கொள்ளலாம். ரைட், அதே மாதிரி இப்போ புதிய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெஜிக் க்ரீமெண்ட் வந்துக்குது. நாங்கள் க்ரீம் எல்லாம் முந்தி ஹொட் ப்ராசஸில் தான் செய்வோம், சூடாக்கி தான் நாங்கள் உங்களுக்கு படித்து தந்தோம். ரைட், இப்போ ஹொட் பண்ண தேவையில்லை, நார்மலாகவே உங்களுக்கு அந்த இதுகளை செஞ்சு கொள்ளலாம். நார்மலாக பச்சை தண்ணியிலேயே உங்களுக்கு க்ரீம் செஞ்சு கொள்ளலாம், சுடு தண்ணி தேவையில்லை. ரைட், அப்போ அப்படியான புதிய புதிய லேட்டஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு, அதுகளை பற்றின அப்டேட்ஸும் உங்களுக்கு அங்கே எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அதோட சேர்த்து மும்பை உங்களுக்கு தெரியும், ஃபேஷன் ஸ்டேட் தானே மும்பை. அந்த இந்தியன் நடிகர்கள் அவங்களோட இதெல்லாம் முதலாவது ஃபேஷன் இதுகள் அவுட் ஆகிற ட்ரெஸ் வந்து மும்பையில் தான், டெல்லியில் இல்லை. அப்போ அதுகளும் உங்களுக்கு மலிவாக இதுகள் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அதோட சேர்த்து மற்றது சில கிட்ட உள்ள ஃபேக்ட்ரிஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ அகமதாபாத்துக்கு போனோம்னா அங்கே எக்யூப்மெண்ட் மிஷினரிஸ் அந்த எக்ஸ்போ நடக்கிற இடங்களுக்கு கிட்ட உள்ள ஃபேக்ட்ரிஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க அங்கே கூட்டி போய் இது பண்ணால் அதுகளையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ எக்யூப்மெண்ட் நீங்களும் ஸ்ரீலங்காவில் காஸ்மெட்டிக் செய்கிற எக்யூப்மெண்ட் செய்ய போகிறீங்கன்னா அது எப்படி நாங்கள் செஞ்சு கொள்றேன்னு சொல்லி அந்த பிஸ்னஸையும் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு புதிய பிஸ்னஸ் உண்டு. ரைட், அப்படி நிறைய இதுகள் இருக்குது. உங்களுக்கு அங்கே போனால் இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இதுகள் கிடைக்கும். ரைட்,
அடுத்து நான் இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னு பார்த்தேன். ஃப்ளைட் புக்கிங் சார்ஜஸ் வந்து ஃப்ளைட் வந்து நான் கொலம்பு டு மும்பை, மும்பை டு அகமதாபாத், அகமதாபாத் டு மும்பை, மும்பை டு கொலம்பு இப்படிதான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 92,000 மாதிரி வருது. ரைட், அதை விட குறைய எலுமெண்டா யாரும் இது பண்ணுங்க. டிசம்பர் 4th போய்த்து 13 வாரத்துக்கு தான் நாங்கள் பார்த்தது. ரைட், அந்த மாதிரி ரேட் ஒன்று தான் வருது. ஆனால் நீங்கள் டிக்கெட் காசு நான் அக்டோபர் 31க்கு முன்னால் நாங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ண ஆட்களுக்கு தனியாக குரூப் பண்ணி வைப்போம். அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் யாராவது மலிவா டிக்கெட் இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். ரைட், அப்போ அவங்களே அதை பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து அவங்க அதை புக் பண்ணி தருவாங்க. அக்டோபர் 31க்கு முன்னால் கன்ஃபார்ம் பண்ணிடணும், பேமெண்ட்டை இது பண்ணிடுவோம். ஏன்னா டிசம்பரில் ஃப்ளைட் டிக்கெட் நல்லா கூடும். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் புக் பண்ணோம்னா பேமெண்ட் நல்லா கூட வரும். சும்மா அநியாயமாக இது பண்ணுறது நாங்கள் டிசைட் பண்ணிட்டு தானே போகிறதுண்டு, அப்போ ஏலியா புக் பண்ணால் நல்லா. அதே மாதிரி விசா சார்ஜஸ், விசா வந்து இந்தியா இப்போ ஏர்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்குது. சில பேர் இந்த ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க, இது பண்ணுறது இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நாங்கள் எக்ஸ்போ விசா அடித்து தான் எல்லாரையும் கூட்டி போகிறது. அந்த எக்ஸ்போக்கு தானே நாங்கள் போகிறோம், டூரிஸ்ட் விசாவில் போக இயலாது. அதனால் வந்து நாங்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் ஒன்று எடுத்து தருவோம் விசா அடிக்கிறதுக்கு. ஐக்காவாலே நாங்கள் அதை இது பண்ணி லெட்டர் அடித்து எக்ஸ்போ அவங்களுக்கு அவங்ககிட்ட இந்த இன்விடேஷன் எடுத்து அதை இங்கே இந்தியா விசா சென்டரில் எம்பசியில் கொடுத்து அவங்க எக்ஸ்போ விசா அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு. அது கொஞ்சம் ஏலியா செஞ்சால் நல்லமன்றதால இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னுக்கு போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணாக்கள் விசாவை அடித்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், எக்ஸ்போ விசாவை அடிக்கிறதுக்கு இது பண்ணால் நல்லா. அப்போ எங்களுக்கு அங்கே போய் இன்க்ரீடியன்ட் அதில் எடுத்துகிட்டு வரதும் எக்ஸ்போக்கு போயிட்டு தானே வாரம், அதால் பெருசாக இஷ்யூ கொண்டு வராது. ரைட், அடுத்து பேர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து கிட்டத்தட்ட நான் கணக்கு பார்த்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு. அக்கமடேஷன் அண்ட் ஃபுட்டுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 கிட்ட அன்னளவா போகும் 10 நாளுக்குமா. மற்றது ஐக்கார்ட சேவிஸ் சார்ஜ் நாங்கள் 50,000 எடுக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆள், ஒரு பார்ட்டிசிபேஷன்ட்ட. ரைட், அதுவும் நீங்கள் விசா சார்ஜோட இது பண்ண வேண்டி இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். ரைட், அதான் உங்களோட இண்டஸ்ட்ரியல் இதுக்கு போகிறதா இருந்தாலும் பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ரெடியாகின ஆட்கள் மட்டும் இதுக்கு வந்தால் நல்லா. ரைட், இல்லாட்டி நீங்கள் நார்மலான ஆட்கள் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த காசு இருந்துச்சு இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் செலவு மட்டும் போகும். இன்னொரு ஒரு 1.5 லட்சம் வேணும் சாமான்கள் நாங்கள் வாங்கிட்டு வாரத்துக்கு. ரைட், அப்போ அந்த காசை வச்சு நீங்கள் எங்கே பிஸ்னஸை செஞ்சு பெருசாக ஹெல்மெண்ட்டா நீங்கள் அதை செய்யுங்க தான் என்னோட அட்வைஸ். அதில் கொஞ்சமாவது ஓரளவு ஸ்டெப் பண்ணி வந்து இந்த செலவை பேர் பண்ணிட்டு எங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு குயிக்காக உங்களுக்கு மூவ் பண்ண ஆசை இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணுமென்று கருதுறாக்கள் நீங்கள் இதுக்கு தாராளமாக பயப்படாமல் வரலாம். ரைட், ஓகே, வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் கதைச்சது விளங்கிச்சேன். ஒரு ரஃப்லி வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? ஒரு 250 மாதிரி. இல்லை, நான் இப்போ கணக்கு பார்த்தேன் ஃப்ளைட்டுக்கு 92, விசா எல்லாம் சேர்த்து 1 லட்சமும், மற்றவங்களோட Okay. அக்கமடேஷன் அண்ட் ஃபுட்டுக்கு 50,000. ஓகே. மற்றது ஐக்கா சார்ஜஸ் 50,000 வரும். ஒரு 2 lakhs மாதிரி வரும் அதுக்கு. ப்ளஸ் இன்டர்னலி ட்ராவலிங் நான் கொமனாக பிரித்து போகிறதால பெருசாக போகாது. ஒரு 10,000 மாதிரி தான் போகும், 10-15,000 மாதிரி தான் போகும். அப்படி இல்லாமல் நீங்கள் தனியாக சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படி இதுன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. சாப்பாடும் இப்போ உங்களுக்கு விரும்பின சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடலாம். மற்றது அக்கமடேஷன் நீங்கள் தனித்தனியாக தான் பே பண்ணணுமா. ஆனால் கொமனாக இது பண்ணுறது இல்லை. ஓகே. திவ்யா கனகரத்னம் இருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த முறை ஃப்ரீயாக தான் கூட்டி போகணும் உங்களை. அவங்க ஆல்ரெடி 3 ட்ரிப் எங்கள்ட ஐக்காவோட வந்துட்டாங்க. இந்த முறை நீங்கள் ஃப்ரீயாகவே வாரேன்டா வாங்க. ரைட், நான் ஸ்பெஷல் ரெக்கமெண்ட் பண்ணேன் உங்களுக்கு சேவிஸ் சார்ஜ் எடுக்க வேணாம்ண்டு. சாரி சார், நான் இப்பதான் கனெக்ட் ஆகினேன். நீங்க அதை இப்படி சொல்ற நேரம் எனக்கு ஒரு சாராம்சம் கொடுத்தீங்கன்னா சரி, சம்மரி ஒண்ணு அப்படின்னு சரி சார். சம்மரி நீ கொஞ்சம் ரெக்கார்டிங்க பாருங்க.
சம்மரி அதான் நான் இந்தியாவுக்கு போகிறோம். ஓகே சார். இண்டஸ்ட்ரியல் டூர் உண்டு. எங்களோட நோக்கம் வந்து காஸ்மெட்டிக் ஓகே. பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் சம்மந்தமான இது. ஏன்னா மும்பைண்டா பெர்ஃப்யூம் தானே, ரைட்? அது ஓ இது பண்ணுறதுக்கும் போகிறோம். ரெண்டு இடத்துக்கு போகிறோம். ஒன்று மும்பைக்கும் போகிறோம், அகமதாபாத்துக்கும் போகிறோம். ரெண்டு ஸ்டேட்டுக்கு போகிறோம். மும்பையில் வந்து ஒரு எக்ஸ்போ இருக்குது, இன்டர்நேஷனல் எக்ஸ்போ உண்டு, ஓகே. 4-5. அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்புறம் மும்பையில் உள்ள லோக்கல் மார்க்கெட்டில் உள்ள பெர்ஃப்யூம் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணிட்டு மற்ற ஷாப்பிங் அதுகள் மும்பையில் செஞ்சுட்டு அப்புறம் அகமதாபாத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு எக்ஸ்போ இருக்கு, காஸ்மெட்டிக் இன்க்ரீடியன்ட் எக்ஸ்போ. அதுகள் அதையும் விசிட் பண்ணிட்டு திருப்பி மும்பைக்கு வந்து அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வர்றது. இதுதான் பிளான், ஓகே. ரைட்? இதில் எங்களோட ஒப்ஜெக்டிவ் வந்து மாடர்ன் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, புதுசாக வந்துருக்கு இதுகள், மற்ற இன்க்ரீடியன்ட் சப்ளையர்ஸ் யார். இப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸுக்கு எங்களுக்கு சப்ளையர்ஸ் தெரியாது. உதாரணத்துக்கு பென்தனால், விட்டமின் B5 அதை எடுத்தோம்னா ஸ்ரீலங்காவில் சப்ளையர்ஸ் குறைய, ரைட்? விலையும் இதுகள் இது. அப்போ அது வந்து ஷாம்புக்கு கட்டாயம் நாங்கள் போடணும். ஷாம்பு கண்டிஷனர்ஸுக்கு போட்டால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரும், ரைட்? அப்போ அப்படியான சில இன்க்ரீடியன்ஸுகள் இதானதுகள் நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், ரைட்? அப்போ இங்கே ஸ்ரீலங்காவில் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட் கோஜிக் ஆசிட்டாக இருக்கலாம், மற்ற ஒவ்வொன்று இதுகள் இருக்குது, மற்ற ஹேர்பல் ஐட்டங்களும் இருக்குது இங்கே இல்லாத, அதுகள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அப்படி உங்களுக்கு இங்கே 5 லட்சம் வார சாமான், அதே இது நீங்கள் இங்கே அங்கே வாங்கினீங்கன்னா ஒரு 1-1.5 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே. மிஷினரிஸும் அதே மாதிரி தான், ரைட்? மிஷினரிஸ் வந்து நாங்கள் இங்கே தூக்கிட்டு வரையில கையில், நான் அங்கே காகோ போட்டுட்டு வருவோம். இங்கே வந்து ஒரு 1 மந்த் 45 டேஸில் மாதிரி அது கிடைக்கும், ரைட்? மிஷினரிஸ் சைனாலையும் எடுக்கலாம், இந்தியாலையும் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இந்த முறை நான் காகோண்ட பேசிக்கிறேன், அவங்க அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க, ஓகே. right? சார்ஜஸ் சார் லாஸ்ட் மந்த் வரும்போது சார் கோஜிக் எடுத்துட்டு வந்தேன் சார். நீங்க எடுத்துட்டு Issues இல்ல. வந்தீங்க? ஓ, நீங்க அதை இப்போ பப்ளிக்ல சொல்லிடாதீங்க, கேஸாம ஆமா நாங்க சார் போறோம் எடுத்துட்டு சொல்லுவோம். வந்தேன். ஓகே சார், ஓகே. நாங்கள் அது பிறகு இன்னொரு மீட்டிங் கொண்டு வைப்போம். நான் கன்ஃபார்ம் பண்ண ஆட்களுக்கு இன்னொரு மீட்டிங் கொண்டு வச்சு, நீங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் விசிட்டிங் கார்டெல்லாம் அடிச்சுட்டு போகணும், ரைட்? உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ண, உங்களோட நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணுறதுக்கு, கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்குரிய அந்த பிஸ்னஸ் கைடன்ஸ் என்னென்ன செய்யணும், அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆளுக்கு தனியாக வேற ஒரு மீட்டிங் கொண்டு வைப்பேன் நான். அதில் நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எஸ். சார் டோட்டல் அந்த பிரைஸ் என்ன எப்படி போடுறீங்க சார்? டோட்டல் வந்து 2 to 250 மாதிரி முடியும், செலவு மட்டும். ஓ அது ஓகே. இல்லாம ஷாப்பிங் அதுகள் இல்லாமலா, ஃப்ளைட் டிக்கெட், டிக்கெட் சார்ஜ். ஃப்ளைட் டிக்கெட், அக்கமடேஷன், ஃபுட்டு இதுகளுக்கு மட்டும் ஐக்கா சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 250 மாதிரி முடியுமா? மற்ற நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா 2 பேர் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். என்ன ரூம் எல்லாம் நீங்களே ஷேர் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டியும் நாங்கள் ஜென்ஸ் வேறையா லேடிஸ் வேறையா ரூம் அதில் ஷேர் பண்ணி தான் எடுக்கிறது. அப்போ எங்களோட செலவுகளை குறைச்சி கொள்ளலாம். ஓகே. அது உங்களோட விருப்பம். நீங்கள் தனியாக இருக்கிறேன்னா தனியாக இருக்கலாம், ஷேர் பண்ணி இருக்கிறேன்னா ஷேர் பண்ணி இருக்கலாம், அது இஷ்யூ இல்லை. விசா என்கிட்ட 1 year விசா இருக்கு, அது நோ ப்ராப்ளம் தானே சார்? இல்லை, அதில் வரையலாது, வரையலாது. அது நீங்கள் எக்ஸ்போ விசா தனியாக அதுக்கு வேறையா இது பண்ணணுமா? எனக்கு வேற விசா எடுக்கணும். எக்ஸ்போ விசா வேறையா எடுக்கணுமா? ரைட். விசா எடுக்கணும். அப்போ எங்களுக்கு உங்களுக்கு சாமான் கொண்டு வரதும் பிரச்சனை இல்லை, மற்றது இந்தியா ஏர்போர்ட்லேயும் பிரச்சனை இல்லை. சம்டைம் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் எக்ஸ்போக்கு போனீங்கன்னா பிஸ்னஸ் ரேஷன் இஷ்யூ ஆகலாம். இப்படி முந்தி நடக்குது. இப்போ இந்தியா தெரியும் தானே உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறது. தெரியும் 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 தெரியும். உங்களுக்கு முந்தைய அப்போ லிங்க்ஸ்கள் இருக்கா? இந்தியா நாங்க எங்களோட எஜுகேஷன் நாங்க இருக்கோம், அதுல இருக்கு. எங்களோட பிரான்ச் ஒன்று சென்னையில இருக்கு. மும்பை அப்படி இருந்தா உங்களுக்கு அதையும் எங்களுக்கு இது பண்ணி மும்பைல இல்ல கொள்ளலாம். இல்ல மும்பைல எனக்கு சென்னை, பெங்களூர் சென்னை தான் எனக்கு இருக்கு இங்க. 250 வந்து விசா சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூடா இல்லாட்டி? எல்லாம் 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 இன்க்ளூட். எல்லாம் இன்க்ளூட். டெட்லைன் எப்ப? ஃளைட் டிக்கெட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட போகுது. டெட்லைன் வந்து விசா அப்ளிகேஷன் வந்து நாங்க போட்டிக்கிறோம் அக்டோபர் 18. ரைட். ஏன்னா நாங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லாரோட நேம் லிஸ்டையும் நாங்க உண்டு ஐக்காவால் அனுப்புவோம் அந்த எக்ஸ்போ கமிட்டிக்கு. அந்த பேர் அவ்வளோத்துக்கும் இன்விடேஷன் அனுப்புவாங்க. அதை வச்சு தான் நாங்க எக்ஸ்போ விசா அப்ளை பண்ணலாம்.
ரைட். ரைட் பிறகு தான் நாங்கள் இது பண்ணலாம். அதால் நான் கொஞ்சம் ஏர்லி அதுக்கு ஒரு 1 வீக் எடுக்கும் விசாவுக்கு நாங்கள் இன்விடேஷன் அனுப்பி அவங்க இன்விடேஷன் தாரத்துக்கு லெட்டர் அனுப்பி தாரத்துக்கு ஒரு 5 days மாதிரி போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே அப்ப விசா எது விசா தானே ஸ்டிக்கர் விசா வருமா? ஸ்டிக்கர் விசா ரைட் ஓ எக்ஸ்போ விசா ஸ்டிக்கர் போய் தான் இது பண்ணணும். இது பண்ணி தருவாங்க. நீங்கள் அது பிறகு நாங்கள் டிக்கெட் காசு இந்த ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் 31ஆம் தேதிக்கு ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஓகே டிசம்பர் என்றபடியால் போக விலை கூடலாம். அதால் ஏலியா புக் மட்டும் நல்லம். அதால் நாங்கள் நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணிடுவோம். அக்டோபர் 31 லாஸ்ட் டேட் ஃப்ளைட் டிக்கெட் பண்ணுறது. ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்து நாங்கள் அந்த கன்ஃபார்ம் பண்ண குரூப்பில் போடுவோம். யார் குறைய ப்ரைஸுக்கு தராங்களோ அவங்ககிட்ட நாங்கள் வாங்குவோம். ஓகே சார் ஓகே ரைட். ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேவிஸ் சார்ஜ் நாங்கள் ஓப்பனாகவே டிரான்ஸ்பெரண்டாகவே எடுக்கிறது தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எங்களோட இன்னொருத்தர் பார்ட்னர் வந்து கூட்டி கொண்டு மேலும் வரேன். மேலும் அவங்களுக்கு அதுக்கு எப்படி சார்ஜஸ் தெரியும்? இல்லை சார்ஜ் பண்ணுறது இல்லை, அதுக்கு சார்ஜ் பண்றது இல்லை. இல்லை 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 இப்போ நான் கேட்குறேன், அப்போ அவங்க எவ்வளோமா கிட்ட வரும் ஃப்ளைட் டிக்கெட் அது இதுக்கு சார்ஜஸ்? அவங்களுக்கு அந்த இஷ்யூ ஒன்று இருக்குண்ணா. அவங்களுக்கும் எக்ஸ்போ விசா தான் அடிக்கணும் என்ன. ஐத்தானே இதே பிரைஸ் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சார்ஜஸ் ஒன்று போகும். நீ ஐக்கா சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் 1.5 மட்டும் போகும். 1.5 மட்டும் போகுங்களா? ஓ சரி. ஃப்ளைட் டிக்கெட்டு கொண்டும் ஃப்ளைட் டிக்கெட் விசா கொண்டும் சாப்பாடு தங்குமிடம் நீங்கள் உங்களோட சாப்பாடுனா 2 பேருக்கும் நல்லாவே குறையத்தான் வரும். ஓண்ணா ஓ 1.5 போகாது. அப்புறம் நீ உங்களுக்கு 2 அவங்களுக்கு 1.5 3.5 அப்படியும் 3.20 மாதிரி போகும் 2 பேருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே வெல்கம். ரைட் ஓகே கிளியராக எல்லாருக்கும். நான் அப்போ இதோட இது பண்ணிக்கொள்கிறேன்னா இன்னும் இது இருந்தால் நீங்கள் குரூப்பில் இதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. சார் 8:30 கிளாஸ் இருக்கு தானே சார்? 8:30க்கு பெர்ஃப்யூம் கிளாஸ் இருக்கா? நீங்கள் பெர்ஃப்யூம் கிளாஸில் இருக்கிறீங்களா? ஓகே. 8:30க்கு இருக்கு கிளாஸா? ரைட் ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே 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 பை. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ குட் நைட்.